ஹலோ எவ்ரிவன். டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்வுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதை தொடர்ந்து இப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன். இன்னைக்கு அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலான்னு. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரௌசர், அது ஃபோனாக இருந்தாலும் சரி இல்லை உங்களோட லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, டிஆர்பி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணோன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு டிஆர்பியோட அஃபிஷியல் வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஹவு டு அப்ளை இருக்கு இல்லையா, அது கீழே டவுன்லோடு டிஎன் டெட் 2025 சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து ஒரு பேஜ் வரும். ஓகேவா? இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எக்ஸாம் எழுதும்போது ஹால் டிக்கெட்டில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர், இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அது ப்ராப்ளம் இல்லை. அந்த நம்பரை கொடுத்தோன்னே டேட் ஆஃப் பர்த் கீழே டைப் பண்ணணும். இந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் மாறிலாம் இருக்கும். நீங்கள் உங்களோட எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் தான் இங்கே கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் உதாரணத்துக்கு நான் ஒரு டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணுறேன், 16/3 அப்படின்னு போடும்பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒரு ஐஃபன் வந்து தானாக வந்துடுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணும்போது வரும். ஸ்லாஷ் போட்டு நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டாம். ஓகேவா? சரி, டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணோன்னா இந்த இடத்துல கோடு இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உள்ள கோடை நீங்கள் இங்கே இருந்து டைப் பண்ணணும். நான் டைப் பண்ணி காட்டுறேன், RF37X. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் இந்த இருக்கிற கோடை இங்கே டைப் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த சைன் இன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த பேஜ் இங்கே காட்டல, ஜஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்கள் நேமு, உங்களோட அந்த அப்ளிகேஷன் நம்பரு, அப்பா பேர், அம்மா பேர், கம்யூனிட்டி, இப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து அந்த பேஜில் காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து என்ன டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு படித்து பாஸ் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த சர்டிஃபிகேட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது உங்களோட அடுத்த லெவல், இப்போ டெட் பேப்பர் 1 அப்படின்னும் போது எஸ்டிடி நியமன தேர்வு, பேப்பர் 2 நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா யூஜிடிஆர்பியோட நியமன தேர்வு. ஸோ இந்த நியமன தேர்வுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்பொழுது இந்த சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி டிரைவில் ஒரு காப்பி, மெயிலில் ஒரு காப்பி, அண்ட் வந்து பிரிண்ட் போட்டு கையிலையும் ஒரு காப்பி வச்சுக்கோங்க. ஓகேவா? முடிஞ்ச வர சர்டிஃபிகேட்டை சேஃபாக வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இந்த வீடியோவில் நம்ம இந்த சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அடுத்து வேற ஒரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.